காசு இருக்கிறவன் கிரைண்டாக பண்ணுவான், இல்லாதவன் சிக்கலாக பண்ணுவான். இல்லை எவ்வளோ பெரிய ஆளானு கடைங்க பின்னுவாங்க. அது சில பேர் அது தவறான முறையில் பயன்படுத்துவாங்க. ஈவன் டவுன்ஸாக இருக்கும்போது உங்களோட மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாரை ஃபீல் பண்ணுறீங்களா சார்? என்னுடைய அக்கா பையன் சிறப்பாக பண்ணுற இடத்துல கம்மி பண்ணி கொடுப்பாங்க. பேசையில் சில விஷயங்கள்லாம் பேசையில் தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு தான் வந்து இறங்குறாரு மாப்பிள்ளை. வெல்கம் டு ஆல் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க கெஸ்ட் யார் தெரியுமா? மதுரையவே ஈவெண்ட்ஸ்ல கலக்கிட்டு இருக்க தர்ஷினி ஈவெண்ட்ஸோட எம்டி சேதுபதி சார் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஏன் சார் ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் பிளானை சூஸ் பண்ணீங்க? எனக்கு ஆரம்பத்தில் இது வந்து எப்படின்னா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே அப்படி பிஸ்னஸ் பண்ணிக்கிருந்தேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு இடையில இதில் என்னென்னா சந்தோஷம். காசு இருக்கிறவன் கிரைண்டாக பண்ணுவான், இல்லாதவன் சிக்கலாக பண்ணுவான். இல்லாதவனுக்கு தகுந்தபடி நம்ம பண்ணி கொடுத்தா அவங்க மனசு நிறைவு கிடைக்கும். இருக்கிறவங்க ஆளுக்கு அவங்க காசு வச்சுருக்கவங்களுக்கு தடபுடன்னு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தோதான ஈவெண்ட்ஸும் வரும் நம்மகிட்ட, இல்லாதவங்களுக்கும் வரும். இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம செஞ்சு கொடுக்குறத காட்டிலும் மனநிறைவு அதிகமாக கிடைக்கும். மனநிறைவு, சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். என்னென்னா சில பேர்கள் வந்து யாருமே வந்து பணம் வச்சுக்கிட்டு அதிகமாக வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. எவ்வளோ பெரிய ஆளானு கடைங்க பின்னுவாங்க. அது சில பேர் அது தவறான முறையில் பயன்படுத்துவாங்க ஈவெண்ட்டு முறையில். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துல ரேட்டிங்கில் தென் மாவட்டத்தில் இருக்கோம்னா நம்மளுக்கு காரணம் பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அவங்க மனசுப்படி நோகாமல் பண்ணி கொடுக்குறது. சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொல்கிறதுலேயே புரிஞ்சு நீங்கள் லோ கிளாஸாக இருந்தாலும் ஹை கிளாஸாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டாக தர்ஷினி ஈவெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி மன நிறைவாக. ஓகே சார். தர்ஷினி ஈவெண்ட்ஸ் அப்படின்ற நேம் எதனால சார்? தர்ஷினி ஈவெண்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் அது என் பொண்ணுடைய நேம். ஓ, பொண்ணோட நேம். ஸோ அதனால தர்ஷினி ஈவெண்ட்ஸ். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து 11 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. நிறைகள் நிறையா இருக்கும்போது குறைகளும் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எப்படி சார் நீங்கள் டேக்கிள் பண்ணுறாப்புல இருக்கும்? சில விஷயத்தில் வந்து பேமெண்ட் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதில் எப்படியும் சில விஷயங்கள் எப்படின்னா நல்ல பெரிய சிறப்பாக பண்ணுற இடத்துல கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 20,000 கம்மி பண்ணுங்க, 30,000, அது மன நிறைவு அப்போத்தே அவங்களுக்கு வரும். எல்லா விஷயங்கள் இருக்கு எங்கள் தொழிலில். எங்களுக்கு பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிடுவோம், மன நிறைவாக பண்ணி கொடுத்துருவோம். இருந்தாலும் அதில் கொஞ்சம் அவங்களுக்கு கம்மி பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்தா தான் அது ஒரு மன நிறைவாக இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, நாங்கள் கேட்குற பேமெண்ட்டை காட்டில் சேர்த்து கொடுப்பாங்க மன நிறைவாக சந்தோஷமாக பண்ணுங்கன்னு. இதை இப்போ வந்து எங்கள்கிட்ட வர கஸ்டமர் அடுத்தடுத்து வர பண்ணிட்டு. ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து தர்ஷினி ஈவெண்ட்ஸ்ல என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா? ஸ்பெஷல்னா தென் மாவட்டத்துல இருந்து எல்லாமே செண்டா மேளம். ஃபர்ஸ்ட் செண்டா மேளம். ஆமா, செண்டா மேளம் அதிகமா பண்ணுவாங்க. அதிகமா பண்றது. ஓகே ஓகே ஓகே. செண்டா மேளம் எப்படின்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாமே போட்டு பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி பண்ணி கொடுப்போம். ஆமாம், அவங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி பண்ணி கொடுப்போம். இப்போ தென் மாவட்டம் ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக கஸ்டமர் இருக்காங்க. ஓகே. எவ்வளோ நாள் முன்னாடி தர்ஷினி ஈவெண்ட்ஸ், தட் மீன்ஸ் உங்ககிட்ட ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் சார்? எங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பெரிய ஈவெண்ட்ஸாக இருந்தால் எங்களுக்கு பிளான் வேணும். கண்டிப்பாக 30 நாளாவது டைம் வேணும். சும்மா சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்னால் எங்களுக்கு ஒரு வாரம் இந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் வைஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது மாணிக்க பண்ணுவாங்க. சிலர் எங்களுக்கு இதெல்லாம் வேணும், சிலர் அது வேணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஈவெண்ட் ஒரு மாணிக்க இருக்கும், முஸ்லீம் ஈவெண்ட் ஒரு மாணிக்க இருக்கும், ஹிந்தோட ஈவெண்ட்ஸ் ஒரு மாணிக்க இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எப்படி உங்களோட டேக்கிள்ஸ்லாம் இருக்கும்? எல்லா விதத்துக்குமே நீங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நாங்கள் ஒத்து போயிடுவோம். அவங்களுக்கு முறைப்படி என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்தபடி நாங்கள் டெக்கரேஷனை மாற்றுவோம், மாலை மாற்றுவோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாற்றுவோம். இப்போ இந்துக்கள் வந்து செண்டமலம் வச்சானா அவங்க ட்ரம்ஸ் வைப்பாங்க. இவங்களுக்கு வந்து மோதிரம் பாத்தி கல்யாணம் பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரெண்டான டெக்கரேஷன்ஸ் கொடுப்போம். அவங்க ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க முறைப்படி என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்தபடி எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து சொல்லுவாங்களே ஒரு இன்விடேஷன் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே. அப்போ இப்போ வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்த்து வச்சு முடிச்சுட்டாங்கன்னா போதும், மீதி எல்லாம் தர்ஷினி ஈவெண்ட்ஸ்க்கு வந்தால் எல்லாமே இன்விடேஷன்ல இருந்து செண்டா மேளத்துல இருந்து எல்லாம் கேட்டரிங் வைஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். வந்து உட்கார்ந்து இருந்தாவே போதும். வெல்கம் கேர்ள்ஸ்ல இருந்து வெல்கம் கேர்ள்ஸ், வெல்கம் டான்ஸ், ஆமா, செண்டா மேளம், சாரட் வண்டி, சாரட் வண்டி, டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி ஏஜுடி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து என்ன ஒரு நிறைவு வந்து அவங்களுக்கு வந்து டென்ஷன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்காம இருக்கோமோ அந்த அளவுக்கு கொடுக்காம பார்த்துக்குவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கோம். முன்னாடியே ஒரு பிளான் பண்ணுவோம்.
அவங்களுடைய எதிர்பார்ப்பை தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எப்படி உங்கள் பொண்ணு பையன் கல்யாணத்தை எப்படி பண்ண நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அவங்கள்ட்ட நாங்கள் பேசையில சில விஷயங்கள்லாம் பேசையில தெரிஞ்சுக்குவோம். அவங்க எதிர்பார்ப்பை நாங்கள் புரிஞ்சுக்குவோம். அப்போ நாங்களாம் எடுத்து சொல்லுவோம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சில பேர் பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி பண்ணுங்க, சில பேர் கிராண்டாக பண்ணுங்க, இதை பண்ணால் நல்லா இருக்குமே. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஓகே ஓகே ஓகே. டிஃப்ரெண்டான காலங்கள் மாற இன்னைக்கு இருக்க இதுக்கு ஏத்தாப்புல நீங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு ட்ரெண்டிங்க்கு ஏத்தாப்புல எல்லா ட்ரெண்டிங்க்கு ஏத்தாப்புல சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாமா ஒரு வேலை பார்ப்பாங்க, சித்தப்பா ஒரு வேலை பார்ப்பாங்க, எல்லாமே அப்படிதான் ஒரு கல்யாணம் நடந்தது. பட் இன்னைக்கு ட்ரெடிஷனா மாறினதுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றப்பல கையில வந்திருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? மேடம், அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு கல்யாணம்னா சொந்தம் வந்து 50 பேருமே வந்து அவங்க வீட்டில் வந்து தங்கிடுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அப்படின்லாம் திருவிழா கூட மாதிரி இருக்காங்க. அதில் உள்ள சந்தோஷம் அப்போ வந்து வேலை வெட்டி எதையுமே பண்ண மாட்டாங்க. வீடே ஒரு திருவிழா கூட இருந்த ஒரு கல்யாணம் எல்லாமே இருந்த அந்த காலத்தில் உள்ள. இன்னைக்கு அப்படி கிடையாது. இப்போ காலையில் கல்யாணம்னா நைட்டு வரைக்கும் வேலை அவங்களுக்கு வேலை ஒர்க் பண்ணுறாங்க. 1008 கம்ப்யூட்டர் காலமாக போச்சு. ஆன் பண்ண எல்லாமே வேலையாகவே இருக்காங்க. இதை சிந்தனை பண்ண முடியல. ஒரு ஈவெண்ட் காலையில் எடுத்து பண்ணணும்னா எதில் இருந்து ஆரம்பிக்கணும்? ஏன்னா அவங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி 1008 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கை, அன்னைக்கு கிடைச்ச வாழ்க்கை ஒரு சொந்த பந்தம். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு திருவிழா கூட மாதிரி ஒரு வீட்டில் இருந்து ஒன்று செஞ்சு கொண்டு வருவாங்க. ஒரு அதிரசம் இருக்குன்னா ஒரு வாரம் உட்காந்து சுடுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏச்சுட்டு எடுத்தவொடனே கடை, எடுத்தவொடனே இது. அந்த அன்னைக்குள்ள சுச்சுவேஷன் இன்னைக்கு நிலைமைகள் வேற. போக போக நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. கம்ப்யூட்டர் காலமாக போயிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு தான் வந்து இறங்குறாரு மாப்பிள்ளை. வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை இறங்குறாரு. அவருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நாங்கள் தான் சொல்லணும். அவருக்கு மேக்கப் போட்டு என்ன பண்ணலாம், ஒரு டான்ஸ் நைட்டை வெல்கம் டான்ஸுக்கு இப்படி ஆடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அதனால ஈவெண்ட் ஆர்கனைசரை பொறுத்திருந்து வெட்டிங் பிளானரை பொறுத்தவரை நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். நாங்கள் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளான் இன்னைக்கு நீங்கள் கமிட் பண்ணுவோம்னா அது வேற இது வேற. அந்த வாழ்க்கை வேற இந்த வாழ்க்கை வேற. அதை நீங்கள் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆஃபீஸ் போட்டு அதுக்கு ஒரு 10 பேர் போட்டு வேலை வாங்குற இன்னைக்கு ஈவெண்ட் டான்ஸர். அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே ஈவெண்ட் டான்ஸர். அவங்க சொந்தம் வந்து அண்ணன் தம்பி பாட்டி ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்போ ஒன்று டெக்கரேஷன், ஒரு ஓலை வெட்டி வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. தோட்டத்தில் ஒரு வாழை மரத்தை கொண்டாந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு இது பண்ணுவாங்க. அது வேற. அன்னைக்குன்னா அந்த கதை இல்லை. இன்னைக்கு காலங்கள் மாற அப்படி போயிட்டு இருக்குது. ஈவெண்ட் ஆர்கனைசர் கண்டிப்பாக தேவைப்படுது, வெட்டிங் பிளானர் தேவைப்படுது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் தேவைப்படுது. அதனால கண்டிப்பாக இனி வர்ற காலத்தில் இப்படி தான் போகும். இப்போ வந்து சொன்னீங்க நிறைய விஷயங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒரு நாள்ல கல்யாணம் முடிஞ்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன், அதுக்கு முன்னாடி நிறைய கல்யாணமே வந்து பாத்தீங்கன்னா 3-4 நாள் வந்த மணிக்கு நடக்கும் போது. ஸோ அதை பத்தி நீங்க வந்து எப்படி சார் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுவீங்களா? கரெக்டான பர்சன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்றதுல கண்டிப்பா அது முன்னாடி பிளான் பண்ணிடுவோம். மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்றது, மறுநாள் என்ன பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு இதுக்கும் பிளான் வச்சிருப்போம். இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷனா உங்ககிட்ட ஸ்பெஷலான மெஹந்தி ஆர்டிஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். டிஜேக்கு தகுந்தபடி டிஜே, அதுக்கப்புறம் டான்ஸு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று மொத்தமாக போட்டு ஒரே டயத்தில் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு செலவு இழுத்து விட மாட்டோம். நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். சார் முதல் நாள் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இது பண்ண போகிறோம், மறுநாள் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு இது பண்ண போகிறோம், மறுநாள் டிஜே ஃபங்க்ஷனுக்கு இதை பண்ண போகிறோம், டான்ஸு இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஆர்கெஸ்ட்ரா வேணும்னா ஆர்கெஸ்ட்ரா இப்போ மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு தான் ஆர்கெஸ்ட்ரா கேட்பாங்க. சில பேர் நான் ரிசப்ஷன் வைக்கிற அன்னைக்கு எனக்கு ஆர்கெஸ்ட்ரா கேட்பாங்க. ஆனால் சில பேர் எனக்கு டிஜே தான் வேணும். அவங்க மனநிலைக்கு தகுந்தபடி நம்ம பண்ணி கொடுக்குறதா நம்ம வேலை. அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். 4 இடத்துக்கு போயிருப்பாங்க, கல்யாணத்தை பார்த்துருப்பாங்க. ஏன்னா என் பிள்ளைக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நம்ம கொடுக்குறது தான் நம்ம அன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கோம். புரியுது. இதுதான் உண்மை. நீங்க சொல்ற போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியிடங்கள்ல போய் ஒவ்வொன்று பார்த்துருப்பாங்க. சிலருக்கு வந்து எனக்கு இவங்க தான் சமையல் கலங்க வேணும், எனக்கு இவங்க தான் ஸ்பெஷலா வேணும்னா நீங்க வந்து ஈவெண்ட்ல அது மட்டும் விட்டுட்டு எடுப்பீங்களா, இல்ல ஈவெண்ட்னா ஃபுல்லா தான் எடுக்கணும்? இல்ல அப்படின்னா கிடையாது. ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது தேவையோ அதை எடுத்துக்கிறோம். நம்ம எனக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும் அந்த கண்டிஷன் அதெல்லாம் போட எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒன்று பார்த்துருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாப்பாடு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்துருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை நம்ம செஞ்சு தரணும்னு சொன்னா செஞ்சு தர முடியாது. அவங்க கையால் அதை பண்ணாதான். நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன வருமோ அதைத்தான் நம்ம பிசினஸ் சொன்னாதான் நம்ம வின் பண்ண முடியும். தெரியாத ஐட்டத்தை தெரிஞ்சுக்கிற உடனே முடியாது. காலங்கள் வேணும், கொஞ்சம் அனுபவம். எனக்கு இது தெரியும்னா அதில் நான் விடாப்படியாக பிடிச்சேன்னா நான் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை. புதுசாக அதை எனக்கு செஞ்சுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் அதை செய்யணும். சூப்பர் சார். கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தெரியாத இதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணுறது அது தவறு.
ஓகே. இப்போ இந்த மாலை இதெல்லாம் இருக்குல்ல சார், இப்போ ஒருத்தவங்க ஒவ்வொரு டிசைனிங் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிறதுல வந்து அது உங்களால வந்து இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங் அதெல்லாம் வந்து தர்ஷினி ஈவென்ட்ஸ்ல எல்லாமே அவைலபிள் இருக்கா சார்? கண்டிப்பா நம்ம இதுல எல்லாமே ஏஜ் எல்லாமே பண்ணுவோம். இங்க உள்ள ஆபீஸ்க்கு வந்தாலும் வெட்டிங் பிளானர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஆள்டே ஒன்னு போட்டு ஃபாலோ பண்றதை பொறுத்தாலும் ஒருத்தர்ட்டே கொடுத்துட்டு போறது அவங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். ஒருத்தரை ஃபாலோ பண்ணலாம், 10 ஐட்டத்தை 10 பேர்ட்ட கொடுத்துட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப சிரமம். புரியுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒரே அதனால நாங்க அதான் விரும்புறாங்க, எல்லாருமே அதான் விரும்புறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நீங்க அதை பண்ணுங்க, தெரியாத இன்னொருத்தர் தெரிஞ்சவங்க இதை பண்ணுங்க அப்படின்னா இருந்தது. இப்போ அப்படி அதனால பண்ண முடியல. ஏதாவது ஒரு டென்ஷன் கல்யாணத்துல வந்து ஏஜ் எல்லாத்தையும் நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அந்த எந்த டென்ஷன் இல்லாம குறைச்சிரும். ஓ சூப்பர் சார். எந்த டென்ஷன் இல்லாம ஈஸியா வரணும்னா தர்ஷினி சந்தோஷமா ஒரு இதுக்கு இப்போ வந்துட்டு போற அளவுக்கு பண்ணிடுவோம் சார். நீங்க வந்து இந்த ஒரு 11 வருஷங்கள் காலங்களா நீங்க வந்து தர்ஷினி ஈவென்ட்ஸை சூப்பரா கலக்கிட்டு இருக்கீங்க மதுரையில மிகப்பெரிய லெவல்ல. இப்போ நீங்க வந்து பெரிய லெவல்ல நான் வந்து இவங்க ஸ்பெஷலிஸ்ட், தட் மீன்ஸ் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்ல யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு முக்கியமான தருணம் அப்படின்னா யாரை சொல்லலாம் சார்? இதில் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு பண்ணேன் இவங்களுக்கு பண்ணதை காட்டிலும் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஸ்பெஷலாக பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல்ல இருந்து எல்லாருக்குமே பண்ணத்தான் செய்கிறோம். சரியா? அவங்க தான் ஸ்பெஷல், இவங்க தான் ஸ்பெஷல்னு அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரை எல்லாமே ஸ்பெஷல் தான். ஓ சூப்பர் சார். இல்லை யாராச்சும் எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபத்தில் அட்லீஸ்ட் சாரோட மேனேஜருக்கு பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் முக்கியமான உங்களோட ஃபோட்டோஸில் நாங்கள் பார்த்தோம், உங்களோட இன்ஸ்டாஸ் எல்லாத்துலேயும். ஸோ அந்த மணிக்கு எடுக்கும்போது எதுவும் ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு கேட்டகரிஸ் எடுப்பீங்களா இல்லை எல்லாத்துக்கும்? இல்லை அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். மற்றது அவங்க சென்னையில இருந்து கொண்டு வந்தாங்க. இங்க தென்மான் நமக்கு இங்க என்ன இருக்கு, நம்மகிட்ட மதுரையில என்ன இருக்கு, இங்க என்ன பண்ண முடியுமோ அந்த லிஸ்ட்டை பூரா நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணமோ அதுதான் நம்ம பண்ணோம். நீங்க எது கொடுக்குறாங்களோ அதை பெஸ்டா பண்ணி. ஆமா, ஏன்னா சில விஷயங்கள் சென்னையில இருந்து அவங்க கொண்டு வர முடியாது. நம்ம தென் மாவட்டத்துல நம்ம மதுரையில என்ன இருக்கோ ஏஜ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம 90% நம்ம தான் ஃபுல்லா பண்ணோம். டெக்கரேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணோம். அவங்க வந்து சினிப்புள்ள இருக்கிறதுனால போட்டோகிராஃபி அந்த கிரேன் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸ்மோக்கு, ஸ்டால் ஐட்டம்ஸ், மாலை, டிஜேலேருந்து எல்லாம் ஏஜ் எல்லாமே பண்ணோம். அவரை இன்வைட் பண்ணுறதுலேருந்து கார்லேருந்து அவருக்கு தங்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஏஜ் எல்லாமே வெல்கம் ஜிம்பாய்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணோம். பட் அதுதான் ஸ்பெஷல் நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நானா அவருக்கு பண்ணேன் இவருக்கு பண்ணேன் நான் சொல்ல போனால் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் பெரிய பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். அது இல்லை, எல்லாருமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எல்லாத்துக்கும் சந்தோஷம். 1000 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு ஈவெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதுவும் எனக்கு ஸ்பெஷல் தான். அந்த வேலையும் ஸ்பெஷல் தான். ஓ சூப்பர் சார். 5 லட்சம் ரூபாய்க்கு வேலை கொடுத்தாலும் அதுவும் ஸ்பெஷல் தான். நான் அப்படித்தான் தொழிலை பார்க்குறேன். அதுக்காக அது பெரிய அமௌண்ட்டுக்கு ஸ்பெஷல், சின்ன அமௌண்ட்டு ஸ்பெஷல். எல்லாருமே அந்த 1000 ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனநிலைக்கு அதை திருப்தி பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். அதான் அதில் தான் நம்மளுடைய மனநிறைவு இருக்குது சார். இன்னைக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா யாருக்குனாலுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ வந்து டவுன்ஸ் ஆகும்போது உங்களோட என்ன தோணும் சார் உங்களுக்கு? ஸோ டவுன்ஸாக இருக்கும்போது உங்களோட மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாரை ஃபீல் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக அதில் பண்ணுறது தான் என்னுடைய அக்கா பையன், என்னுடைய மருமை பிரபு, ஆனந்த பிரபு. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் மேன், இளம இதுலேயே ஒரு தொழில் இருப்பார். தொழில்னா எத்தனையோ பேருக்கு வேலைகள் கொடுக்குறாப்புல. அவனுடைய இதை பார்த்து என்னுடைய அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸுக்கு எல்லாமே ஒரு உறுதுணையாக இருக்கிறது அவன் தான். ரெண்டாவது சொல்லப்போனால் அவனை அந்த வயசுலேயே நான் பார்த்து பிரமிப்பாக நான் இருக்கிற காரணம் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமா, நம்ம தூக்கி வளர்த்த புள்ள நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அப்போ ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சில விஷயங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ இது வந்தாலுமே எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்து அவனுடைய ஃபுல் சப்போர்ட். அவனும் ஒரு காரணம், நான் வளர்ந்ததுக்கு காரணம், ஃபுல் காரணம் அவன் ஒரு காரணம் மட்டும் ஃபுல்லாக அவனே தான் காரணம். ஓ சூப்பர் சார். இன்னைக்கு இருக்க காலத்தில் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க பெருந்தன்மையா, இல்லை நான் தான் வளர்ந்தது நான் தான்ட்டு. பட் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா அவர் எவ்வளோ உங்கள் லைஃப்பில் முக்கியம் அப்படின்றது தெரியுது. ஸோ உண்மையிலே நாங்களும் எங்கள் சார்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார். சார் ஈவெண்ட் ஆர்கனைசேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எப்படி டேலி பண்ணுறீங்க சார்? எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இருக்குமா? என்ன காரணம்னா எங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் பர்த்டே வந்து தவிர்க்க முடியாது. பர்த்டே கண்டிப்பா பர்த்டே எல்லா நாளும் இருக்கும். வளகாப்பு ஃபங்க்ஷனும் தடுக்க முடியாது. சில விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிறேன். இது போக கார்பரேட் ஈவெண்ட்ஸும் தடுக்க முடியாது. கார்பரேட் ஈவெண்ட்ஸ் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா இப்போ ஆடி மாசத்துல யாருக்கும் வேலை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு இருக்கும் வேலை. அது வந்து எங்களுக்கு இந்த டைம் தான் இந்த வேலைன்னு அப்படி இல்லை. நம்ம ஒன்று ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் மட்டும்னா வெட்டிங் மட்டும் நம்மகிட்ட கிடையாது. ஓகே.
பர்த்டே டெக்கரேஷனில் இருக்குது, வளகாப்பு இருக்குது, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஓப்பனிங் கடை ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த சீசன் டயத்தில் அது வெட்டிங் அது வரும். சப்போஸ் எங்களுக்கு மற்ற ஐட்டம் வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சமீபமாக எங்களுக்கு பைஜூஸ் பூரா நம்ம தான், மதுரை பூரா நம்ம தான் தர்ஷினி இவெண்ட்ஸில் பண்ணோம் பெரிய லெவலில். சூப்பர். ஆமாம், எங்களுக்கு வந்து எங்களுடைய இது வந்து ஒரு 50,000 லேப்டாப்பு அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் பண்ணணும். எங்கள்கிட்ட வந்து ஒர்க்கிங் வந்து 25 பொண்ணுங்க. காலையில் எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டை எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அங்கே போய் பசங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி டீச்சர்ஸ் வச்சு இன்டர்வியூ வச்சு ஒரு எக்ஸாம் வச்சு அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு லேப்டாப்பு கிஃப்ட்ஸு இந்த மாதிரி கொடுத்து எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 வருஷமாக போயிருந்துச்சு கொரோனாவுக்கு முன்னாடி. பெரிய லெவலில் நாங்கள் ரீச் பண்ணோம். அது கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸில் பைஜூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், அது ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணி தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக நாங்கள் தான் ஃபுல்லாக பண்ணோம். திருச்சி, திருநெல்வேலி, இங்கிட்டு ராம்நாடு, மதுரை, பெசல்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் பூரா தான் பார்த்தோம். வேறு வெளியில் இல்லை, அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக நாங்கள் தான் பார்த்தோம். அப்புறம் இந்த மாதிரி சில கார்ப்பரேட் ஈவெண்ட் முக்கியமான கார்ப்பரேட்ஸ்லாம் சொல்ல விரும்பலை. நான் உங்களுக்கு தரேன். சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று விட்டா ஒன்று போயிட்டே இருக்கும் எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு சீசன் டயத்தில் வெட்டிங் தான் வேலை கிடையாது. இதை காட்டிலும் பெரிய வேலைகள்லாம் எங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கு. எல்லா வேலையும் வரும் எங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா கார்பரேட்லேயும் பிஸியாக இருக்கீங்க, வெட்டிங்ஸ்லேயும் பிஸியாக இருக்கீங்க. ஸோ இப்போ நேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால எல்லாத்துலேயுமே வந்து சூப்பர் நேமாக இருக்குது. தர்ஷினி ஈவெண்ட்ஸ்னா டாப் ரேட்டிங்லேயும் நம்பர் 1 இருக்கீங்க. ஜஸ்ட் ஸ்டைல்லே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம். ஜஸ்ட் ஸ்டைல்ல நீ போனீங்கன்னா ரிவ்யூஸ் எல்லாத்துலேயுமே நீ ஜஸ்ட் ஸ்டைல்ல போட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்டைல்ல கூகுளில் போய் போட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டைல்ல வரும். அதில் போட்டீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல எல்லா இடத்துலையும் வருவோம். சூப்பர் சார். வெட்டிங் பிளானர்ஸு, செண்டா மேளம், ஈவெண்ட் ஆர்கனைசர், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸு, பலூன் டெக்கரேஷன்ஸு, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸு, இப்படி எல்லா கேட்டகரியும் நம்மகிட்ட ஒரு 60 கேட்டகரி நம்ம தான் வருவோம். 60 கேட்டகரியில் டாப் ஃபர்ஸ்ட்டில் தான் வருவோம். டாப் ஃபர்ஸ்ட்டில் தான் இருப்போம் நம்ம. சூப்பர் சார். இவ்வளோ 11 வருஷமா இதை வந்து கடைபிடித்து. ஆமா, அது அந்த இதுல வந்துகிட்டு இருக்கோம். டாப் 1 ஆக்சுவலா வந்து டாப் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வரது ரொம்ப ஈஸி. ஆனா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைய காலத்துல அதை நீங்க சூப்பரா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எங்க ஆல் தமிழ் சேனல் சார்பா உங்களை வாழ்த்திக்கிறோம் சார். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இவ்வளவு நேரம் எங்களுக்காக பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.